புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் சர்ன்னு ஏறிக்கிட்டே போறது மாதிரி அதை சார்ந்த குற்றங்களும் உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா காஞ்சிபுரம் திம்மசமுத்திரத்துல 8 சவரன் நகைக்காக ஒரு பெண்ணை வீடு புகுந்து ஒரு கும்பல் அடித்து கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த பகீர் சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மசமுத்திரம் ஊராட்சி கருங்கேட் அருகே உள்ள அரசு மதுபான கடையின் பின்புறம் உள்ள காந்திநகர் பகுதியில் தன் கணவர் மற்றும் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார் அஸ்வினி. இவரது கணவர் ஜெய் சுரேஷ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடுதி காப்பாளராக பணியாற்றி வருவதால் அவர் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்துள்ளார். இதனால் அஸ்வினி தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் மதுபான கடைக்கு அருகிலேயே இருக்கும் தங்களுடைய வீட்டில் தனியாக வசிக்க அச்சமடைந்து அவருடைய 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வையாவூர் பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று அங்கேயே வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்ற அஸ்வினி இரவு தாமதமானதால் திம்மசமுத்திரத்திலேயே அவரது வீட்டில் தங்கிவிட்டு காலையில் வருவதாக தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனால் அவரது பெற்றோரும் மகள் காலையில் வந்துவிடுவார் என இருந்துள்ளனர். ஆனால் மறுநாள் பிற்பகல் ஆகியும் கூட அஸ்வினி வராததால் பதற்றமடைந்த உறவினர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்தபோது அங்கே அஸ்வினி தலையில் வெட்டுக்காயங்களுடன் ஆடைகள் களைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போகியுள்ளனர். இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து பொன்னேரி கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அஸ்வினியை மீட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். பின்னர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை பிடிக்க டிஎஸ்பி சங்கர் கணேஷ் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து அஸ்வினியை தாக்கியது யார், எதற்காக தாக்கப்பட்டார், பாலியல் வன்கொடுமை எதுவும் செய்யப்பட்டாரா என்கின்ற கோணங்களில் தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அஸ்வினி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததை அடுத்து அவரின் உறவினர்கள் கொலையாளியை கைது செய்ய வேண்டும் என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதற்கிடையில் போலீசார் கொலையாளிகளை குறித்து நடத்தி வந்த தீவிர விசாரணையில் இச்சம்பவத்தில் 2 ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. அதில் முதற்கட்டமாக வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் உள்ள பாலுசெட்டி சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்வாணன் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்றொருவரான தண்டலத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் தலைமறைவாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து ராஜசேகரை கடந்த 1 வாரமாக தொடர்ந்து தேடி வரும் நிலையில் முக்கிய கொலையாளி சிக்கினால்தான் கொலைக்கான உண்மையான காரணம் வெளிவரும் என்பதால் தலைமறைவான ராஜசேகரை தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையிலே இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னும் போது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப அச்ச உணர்வாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த படுகொலை நடந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா காந்தி நகர். இந்த சம்பவம் நடந்த இடம், படுகொலை செய்யப்பட்ட இடத்துக்கு அது காந்தி நகர். அதுக்கு பின்னாடி தான் டாஸ்மாக் கடையும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் போதை வசதிகள்லாம் அதிக அளவில் வெட்டப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ஒரு நகைக்காக படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்கள மீட்கும் போது அவங்களோட ஆடைகள்லாம் களையப்பட்டு இருக்கு. ஆடைகள்லாம் களையப்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா அங்கே பாலியல் வன்கொடுமை ஏதாவது அவங்களுக்கு நிகழ்த்தப்பட்டதான்றது பெரிய அளவில் அதிர்ச்சிகரமான சந்தேகங்கள்லாம் ஏற்படுது. இது வரைக்கும் சரியான தகவல் காவல்துறையிலேருந்து நமக்கு வெளியே வரல.
அப்படியே வெளியே வந்து உண்மையாகவே அது வருமானம் தெரியல. ஏன்னா அங்கங்கே நிறைய நடக்குதுன்னும் போது இதை மூடி மறைக்கிறதுக்கு காவல்துறையினரும் தமிழக அரசும் இதை வந்து எடுப்பாங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதே போல் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வந்து கண்டிப்பாக கிடைச்சாகணும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் 11 வயசில் ஒரு பெண் குழந்தை, 2 வயசில் ஒரு ஆண் குழந்தை இதுக்கு வந்து அனாதையாக இருக்காங்க. அவங்க வளர்ந்து பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கம், இப்படி ஒரு சமுதாயம் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து நாமளும் வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆகையால் அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை உடனடியாக வந்து அவங்கள வந்து கைது பண்ணணும். உண்மையான சம்பவம் என்ன நடந்தது, எதற்காக இந்த மாதிரி நடந்ததுன்றதை வந்து காவல்துறையை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.